ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ தான் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லேயும் காலையிலையும் சாயங்காலமும் பால் வாங்குவாங்க. பால் வாங்கினா பக்கத்துலேயே நிற்கணுங்க. கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட பால் பொங்கி அடுப்பே வீணாக போயிடுங்க. அதுக்கு இந்த மாதிரி ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். பால் மீடியம் ஃப்ளேமில் பொங்கி வரும்போது நம்ம இந்த மாதிரி டீ வடிகட்டி இருக்குல்லங்க, அது ஸ்டீலில் இருக்க இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கணுங்க. பிளாஸ்டிக் வைக்காதீங்க, ஸ்டீலில் வச்சுக்கோங்க. ஒரு சொட்டு பால் கூட வெளியே பொங்காதுங்க. இதனால அடுப்பும் வீணாகாதுங்க, பாலும் வேஸ்ட் ஆகாதுங்க. இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லையும் இந்த மாதிரி காய் சீவல், இஞ்சி சீவல்லாம் இருக்குங்க. அது ஷார்ப்பே இல்லாமல் இருக்குங்க. நம்ம அதனால அதை யூஸ் பண்ணாமையே வச்சுருப்போம். இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரூபா காயினை வச்சு எல்லா பக்கமும் இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. இதனால உங்களுக்கு காய் சீவல் நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க. நீங்கள் எந்த காய் சீவல் வேணாலும் இந்த மாதிரி ஐடியா பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி செராமிக் பவுலு, உப்பு ஜாடியெல்லாம் வச்சுருப்போங்க. இல்லை அடியில் தண்ணி கொடுத்த மாதிரி ஆயிடுங்க. அதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கொட்டாங்குச்சியை இந்த மாதிரி அடியில் போட்டுக்குங்க, ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டு உப்பு போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு அடியில் தண்ணி கொடுக்காத மாதிரி இருக்குங்க. இது மேலே ஒரு கொட்டாங்குச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு உப்பில் தண்ணி அடியில் நிற்காதுங்க. இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் உப்பு நம்ம கையில் அள்ளக்கூடாதுங்க. இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் அள்ளி போடுறதுனால நம்ம கையில் உள்ள ஈரப்பதம் உப்பில் படாதுங்க. நம்ம ரேஷன் பருப்போ இல்லை கடைப்பருப்போ வாங்கும்போது அதில் சின்ன சின்ன வண்டு, புழு, பூச்சி எல்லாம் இருக்குங்க. அதுக்கு இந்த மாதிரி ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டோட தலைப்பகுதி இருக்கு இல்லைங்க, இந்த மாதிரி காம்போடு இப்படி எடுத்து போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் பருப்பில் எதுவுமே வராதுங்க. இதே மாதிரி நீங்கள் பயிர் வகைகளும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் வாங்குகிற பொன்னி அரிசி, ரேஷன் அரிசி எந்த அரிசியிலும் புழுகு வருங்க. அதுக்கு இந்த மாதிரி வண்டெல்லாம் வருங்க. அதுக்கு இந்த மாதிரி பிரிஞ்சி இலையை வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா வருஷ கணக்கானாலும் ஒன்றும் வராதுங்க. இந்த ஐடியா பிடிச்சிச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என் சேனலை. நம்ம தக்காளி வாங்கினா 2 நாளில் அழுகி போகுதாங்க. அதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி வாங்கி இந்த மாதிரி காம்பு பகுதியில் ஒரு சொட்டு நீங்கள் ஆயில் விட்டு தேய்ச்சி விட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் ஆனாலும் தக்காளி கெட்டே போகாதுங்க. அதே மாதிரி தலைகீழாக கமுத்தி வச்சிடணுங்க தக்காளியை. நீங்கள் தக்காளியை ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையே இல்லைங்க, வெளியவே வச்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கங்க. நம்ம நான்வெஜ்ஜெல்லாம் சமைக்கும்போது செம்பு, டம்ளர்லாம் ஒரே கவிச்சி அடிக்குங்க. அதுக்கு இந்த மாதிரி நம்ம சோப்பில் ஒரு ரூபா ஷாம்பு, எந்த ஷாம்பு வேணாலும் போட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு அந்த செம்பு, கிளாஸில் எதுவுமே கவிச்சி இல்லாமல் அடிக்குங்க. நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளரில் இந்த 10 கிராம்பு, 1/2 லெமன் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா இந்த எந்த ஸ்மெல்லுமே வராதுங்க. நம்ம சமையல் ரூமில் பக்கத்துலேயே கொசு தொல்லை தாங்க முடியாதுங்க. பொடி பொடி கொசுவாக நம்ம பக்கத்துலேயே நிற்குங்க. நம்மளை வேலையே பார்க்க விடாதுங்க. அதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப் லெமனில் ஒரு 10 கிராம் இந்த மாதிரி சொருகி வச்சுட்டு நீங்கள் எந்த மூளை பக்கம் உங்களுக்கு கொசு கடிக்கிறோ அது சைடு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கொசுவே வராதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ